விவசாயிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சட்டத்தை வந்து இஷ்யூ எடுத்து கொண்டு போகிறது யார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அடுத்த வாரம் இந்த வரக்கூடிய வாரங்களில் வந்து ஒரு மக்கள் பணம் தானே இல்லை வீணாகுது. போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது வசூல் பண்ணுறாங்க. அந்த வக்ஃப் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். அந்த இடத்துல போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் மட்டும் தான் கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பஞ்சாப் விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க. அங்கே கடைசி நாள் வரைக்கும் மக்களோட எண்ணிக்கை ஒன்று கூட குறையல. அவரை வந்து இன்னைக்கு எஸ்டிபி கட்சி பேச வச்சிருக்கு. ஒரு நாட்டோட ஒரு பிரதமரை எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாத ஒரு கட்சி பேச வந்திருக்குன்னா பிஜேபி மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கா? அப்படி இருந்தும் அந்த சட்டத்தை மீறி வந்து ஒரு சில மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபீக். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வக்ஃப் போர்டு சட்ட திருத்தமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சிஏ, என்ஆர்சி போன்ற சட்ட திருத்தங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய பிஜேபிக்கு எதிராக களத்தில் நின்று போராடக்கூடிய எஸ்டிபி கட்சி சார்ந்த தஞ்சை மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் சலீம் தான் நம்மளோட சேனலில் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஓகே சலீம், அப்போ களத்தில் முன்னணி நின்று போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, மக்கள் சார்ந்த எஸ்டிபி இருக்குன்னு சொல்லக்கூடிய சலீம்னால இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி வக்ஃப் போர்டு பிரச்சனை வந்தது. அந்த வக்ஃப் போர்டு பிரச்சனைக்கு எஸ்டிபிஐ கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருந்தது? என்ன மாதிரி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்தது? அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் வந்து நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். எங்களுடைய தேசிய தலைவர் கைதாக இருக்கிறதே இன்றைக்கி இந்த வக்ஃப் போர்டை இந்தியா முழுக்க கொண்டு போன ஒரே காரணத்தினால தான். அதாவது இந்த வக்ஃப் சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இதை எஸ்டிபி கட்சி கணிச்சு இந்த சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு முன்கூட்டியே அதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை பண்ணி தமிழ்நாடு முழுக்க இதுக்கு உண்டான போராட்டங்களை வீரியப்படுறதுக்கு உண்டான வேலையை செஞ்சோம். தான் வக்ஃப் போர்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தையும் மாநாடு அளவில் நடத்தி காட்டினது நாங்கள் தான். அது எதுக்கு சொல்லணும்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் கர்வமாகவே சொல்லிக்குவோம். முதல்ல அந்த வக்ஃப் சட்டத்துக்காக போராட்டத்தை துவங்கி வச்சது தமிழ்நாட்டில் எஸ்டிபி கட்சி அப்படிங்கிறது நாங்கள் அதை தீர்க்கமாக சொல்லிக்குவோம். இல்லை, நீங்கள் இடையில பேசும்போது நாங்கன்னு சொல்லும் போது இந்த இடத்துல நாங்கள் எப்படிங்கிற சொல்லு வர எனக்கு தெரியல. உங்களை தவிர்த்து இன்னைக்கு எத்தனையோ மதம் சாராத கட்சிகளும் இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனையை முன்னெடுத்தாங்க, களத்தில் நின்று போராட்டம் செஞ்சாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பு சார்பாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் மக்கள் நின்று போராட்டினாங்க. ஒவ்வொரு மக்கள் வந்து போராடினாங்க. அப்போ இந்த இடத்துல எஸ்டிபி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லு வரக்கூடாது. எல்லாரும் சேர்ந்தது தானே, சேர்ந்தானே பண்ணோம், வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்தானே பண்ணாங்க. இல்லை இதில் வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி எஸ்டிபி கட்சி வந்து நாங்கள் பண்ணணும்னு மாறுதட்டிக்க முடியும்? இல்லை உண்மை. ஏன்னா இதில் ஒரு விஷயம் சொல்லிடணும்னா, இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. முதல்ல அந்த பிரச்சனையை இஷ்யூ எடுத்து கொண்டு போகிறது யார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் எஸ்டிபி கட்சி ஆசைப்பட்டது விஷயமும் அதுதான். இந்த வக்ஃப் புக் சம்பந்தமான பிரச்சனையை ஒட்டுமொத்த ஒரு சமூகமும், அதாவது இஸ்லாம் சார்ந்து இல்லை, இஸ்லாம் அல்லாத சமூகமும் அதை ஒத்துழைச்சி இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கொண்டு போகணுன்னு தான் எஸ்டிபி கட்சி ஆசைப்பட்டுச்சு. அதோட முன்னோடியாக தான் அந்த சில பொதுக்கூட்டங்கள் வந்து எஸ்டிபி கட்சி சார்பாக ஆரம்பிக்கப்பட்டது. அதோட விளைவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐக்கிய ஜமாத் சார்பாகவும் பள்ளிவாசல்கள் சார்ந்து மற்ற எல்லா இயக்கங்களும் இன்றைக்கி தொடர்ச்சியாக அதை கொண்டு போயிட்டாங்க. இது தான் எஸ்டிபி கட்சியோட மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். எங்களோட நோக்கம் அதாக தான் இருந்துச்சு. எங்களோட நோக்கம் எங்களோட முடிஞ்சு போயிடக்கூடாது. இது அடுத்தடுத்த கட்டமாக போய் இன்றைக்கி ஒட்டுமொத்த எப்படி இன்றைக்கி சிஏ, என்ஆர்சி போராட்டம் எப்படி வெகுஜன மக்களால் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சோ, அதுபோல் இன்றைக்கி வந்து இந்த வக்ஃப் திருத்த மசோதாவும் ஒட்டுமொத்த மக்களாலும், அதாவது இஸ்லாமியம் சார்ந்த அல்லாத ஒட்டுமொத்த வெகுஜன மக்களால் கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எஸ்டிபி ஆசைப்பட்டுச்சு. இன்றைக்கி அதை நோக்கி தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி கூட அடுத்த வாரம் இந்த வரக்கூடிய வாரங்களில் வந்து ஒரு வக்ஃப் நல கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு தொகுதி சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்து அது சார்ந்து கூட இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது இடையில ஐஎம்டியில் கூட ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணியிருக்கு. இது போல் எல்லா இடங்கள்லையும் அந்த வக்ஃப் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். அந்த இடத்துல இந்த கூட்டமைப்புனால என்ன பலன்? மத்திய கவர்மெண்ட் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துருச்சு, செயல்பாடுக்கும் சட்டம் வந்துருச்சு. இதன் பிறகும் இது ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறதோ இல்லை அதை சார்ந்து செயல்படுறதுனால ஏதாவது பிரோஜனம் இருக்கா? மக்கள் பணம் தானே இல்லை வீணாகுது. போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது வசூல் பண்ணுறாங்க. நிறையா மக்கள் வந்து உடல் உழைப்பு கொடுக்க முடியல அப்படின்னாலும் பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி போராட்டம், ஆர்ப்பாட்டங்களால மக்களோட பணம் தானே வீணாகுது, நேரம் வீணாகுது. ஒரு சரியான ஒரு முடிவோ சரியான ஒரு தீர்வோ கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா மத்திய கவர்மெண்ட்டு சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இதன் பிறகு மாற்ற முடியுமா? முடியும். ஏன் முடியாது?
ஏன்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன்னா, போராட்டம். இந்த போராட்டத்துக்கு இருக்கக்கூடிய வலு வந்து வேறு எதுக்குமே கிடையாது. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இந்த இத்தனை வருஷம் ஒரு 600 வருஷ காலம் ஒரு வெள்ளையர்கள்ட்ட வந்து நம்ம அடிமைப்பட்ட கிடந்த ஒரு இந்தியாவை வந்து அந்த போராட்டம் தானே கைப்பிடிச்சு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பணம் செலவாகலாம். அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் உயிர் செலவாச்சு. அந்த ஒவ்வொரு உயிரும் நம்ம செலவு பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சுதந்திர இந்தியாவை உருவாக்கியிருக்கோம். அதுபோல இன்னைக்கு டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் விவசாயிகளுக்கு எதிரா மிகப்பெரிய ஒரு சட்டத்த வந்து அ பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அவங்க சட்டம் கொண்டு வந்துட்டாங்களே, இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா இருந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, பஞ்சாப் விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்திச்சிருப்பாங்க. ஆனா, போராடினா எங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக மிக நீண்ட ஒரு போராட்டத்த வந்து டெல்லி, அதாவது அவங்க மாநிலத்த விட்டு வெளிய வந்து ஒரு மிக நீண்ட ஒரு போராட்டத்த பண்ணாங்க. தன்னோட தாய், தகப்பன், குடும்பம், பிள்ளை குட்டியோட கொண்டு வந்து அங்க வந்து அங்கேயே சமைச்சு, அங்கேயே தங்கி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்துச்சுங்க. அந்த எதிர்ப்பெல்லாம் கடந்து இன்னைக்கு போராட்டத்தில வெற்றி கொண்டிருக்காங்க. அந்த ஒரு வெற்றி வந்து நம்ம ஒவ்வொரு நபருக்கும் வந்து போராடக்கூடிய ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுச்சுங்க. அதன் அடிப்படையில் தான் சிஏஎன்ஆர்சி. ஆமா. சிஏஎன்ஆர்சி அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து முடியாதுன்னு அப்படின்னு அறிவித்த பிறகும் மக்கள் வந்து நாங்கள் சாதிச்சு காட்டோம்னு உட்கார்ந்தாங்க. அது வெற்றி பண்ணி காட்டாங்க. இதுபோல் நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் ஒரு அடிப்படையில் இன்னைக்கு கொரோனான்னு ஒரு வேளை வரல அப்படின்னா, மிக சிஏவுடைய போராட்டம் தொய்வு அடைஞ்சிருக்கும். இல்ல. மக்கள் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. இல்ல, இல்ல, இல்ல. தொடர்ந்து இல்ல, இல்ல. 2 மாத நாங்க காலமா நாங்க நாங்க சிஏஎன்ஆர்சிக்கு அந்த மக்கள் நான் அந்த போராடினாங்க. களத்துல ஒவ்வொரு நாளும் பயணிச்சோன்னா சொல்றேன், மக்களோட ஒவ்வொரு நாளும் மக்களோட வீரியம் அதிகமாயிட்டே போச்சு. கடைசி நாள்ல கூட ஒரு நபர் கூட குறையல. நாங்க இருந்த அந்த சக்கராப்பள்ளியில ஒரு சாயன்பாகன்னு சொல்லிட்டு ஒரு நடத்திக்கிட்டு இருந்தோம். அங்க கடைசி நாள் வரைக்கும் மக்களோட எண்ணிக்கை ஒண்ணு கூட குறையல. மக்கள் அதிகரிச்சுட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஆர்வமா இருந்தாங்க. மக்கள் வந்து அதுல ரொம்ப வீரியமா இருந்தாங்க. அதே போல ஒரு வீரியம் வந்து இந்த வகுப்புல இல்ல அப்படிங்கிறது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. அந்த வீரியத்த கொண்டு வந்து குடுக்கணும். அந்த வீரியம் மக்கள்ட்ட வந்துருச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா இந்த போராட்டத்தில வந்து வெற்றி அடைய முடியும். கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்துருச்சுன்னா, அந்த சட்டத்த வந்து ஏன் நீங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துக்கங்க. கண்டிப்பா. ஜல்லிக்கட்டு போராட்டம் சட்டம் கொண்டு வந்துட்டாங்கல்ல. சட்டம் கொண்டு வரேன்லாம் உங்களுக்கு பூச்சான்லாம் காட்டல கவர்மெண்ட். கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்துச்சு. அந்த சட்டத்த எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள வந்து தமிழ்நாடு காட்டிச்சா இல்லையா? கண்டிப்பா. அப்போ என்னன்னா, போராடினால் வெல்லலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாடு ஒவ்வொரு சமயத்திலயும் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. அதன் அடிப்படையிலேயே இந்த வக்பு திருத்த மசோதாக்கு எதிராக நம்ம வந்து தொடர்ச்சியாக போராடினா கண்டிப்பாக வந்து நம்ம அரசாங்கத்தை பின்வாங்க வைக்க முடியும். நம்ம போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாள் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, அதற்காக போராடிட்டு நம்ம பின்வாங்கிடக்கூடாது. தொடர்ந்து அதுக்காக போராட்டங்கள், வினோதமான அடுத்தடுத்த போராட்டங்களை வந்து நம்ம கையில் எடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வெற்றி, அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்மொழிகிறோம். ஓகே சலீம். அப்போ இதுக்கு முன்னாடி மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த சிஏஎன்ஆர்சியாக இருக்கட்டும், இல்ல இப்ப கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டமா இருக்கட்டும், அப்போ தொடர்ந்து மத்திய கவர்மெண்ட் இஸ்லாமியர்களுக்கு எதிரா தான் சட்டம் வந்து கொண்டு வருது. இது ஒரு வலிமையா போராடுறதுக்கு எஸ்டிபி எந்த அளவுக்கு ஒரு தயாரா இருக்கு? இப்போ வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் மாரியே அடுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய சட்டங்கள் வரும். இத தொடர்ந்து ஃபைட் பண்றதுக்கு எஸ்டிபியோட நிலைப்பாடு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு? அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் மட்டும் தான் கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சிஏஎன்ஆர்சியில் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பாதிப்பாங்களோ அந்த அளவுக்கு மாற்று மதஸ்தர்களும் பாதிப்பாங்க. அது வந்து பாதி நபர்களுக்கு உணரவே இல்லை. இது எப்படின்னா முழுக்க முழுக்க சிஏஎன்ஆர்சி சட்டம் கொண்டு வந்தால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஒரு திட்டமிட்டு, ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தானே பாதிப்பு, அதனால் நமக்கு எந்த பாதிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதஸ்தர்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி வேடிக்கை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியாக தான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அப்படின்னு திசை திருப்பப்படுது. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் வந்து இன்னைக்கு ஈஸியாகிடுச்சு. நீங்கள் ஏஐன்னு பெரிய டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் இப்போ அதில் நீங்கள் தட்டி பார்த்தாலே சொல்லிடும். சிஏஎன்ஆர்சினால் எந்தெந்த மக்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு புள்ளி விவரமாக அதில் நீங்கள் எடுத்து கொடுத்துரும். எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. அதனால் இதில் போராடக்கூடிய மக்கள் எல்லாரும் தான் இதில் போராட நிற்கணும். இஸ்லாமியர்கள் மட்டும் போராடினா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. அதை நாங்கள் வந்து எப்போவுமே சொல்லுவோம். எல்லா மக்களையுமே போராட்டத்துக்கு தூண்டணும். எல்லாருமே சேர்ந்து எப்படி ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு எப்படி எல்லாரும் இஸ்லாமியர்கள், இந்து, பாசி எல்லாம் எப்படி போராடினாங்களோ அது போன்ற ஒரு போராட்டத்தை மத்திய கவர்மெண்ட் ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக கொண்டு வரும்போது எல்லார் மக்களும் போராடணும். அப்படி போராடுறதுக்கு உண்டான முழு ஏற்பாடுகளையும் இன்றைக்கி வந்து எஸ்டிபி கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. எஸ்டிபி கட்சி இன்றைக்கி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்னு சொன்னால், சட்டமன்றத்துலேயும் இன்றைக்கி வந்து அமித்ஷா ஒரு இடத்துல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறார். ஒரு கேரளாவில் போய் அமித்ஷா வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. எஸ்டிபி கட்சியோட ஒரு நிர்வாகி சட்டமன்றத்திலேயோ இல்லை பாராளுமன்றத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி அமித்ஷா ஒரு பேசக்கூடக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிபி கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, எஸ்டிபி கட்சியை இந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்க்காதீங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவோட ஒரு உள்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு வலுவான ஒரு மனுஷன்ல அவரை வந்து இன்றைக்கி எஸ்டிபி கட்சி பேச வச்சிருக்கு. மோடி ஒரு சில இடத்துல குஜராத் போன்ற இடங்களில் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே ஒரு சில இடங்களில் வந்து எஸ்டிபி கட்சிக்கு வந்து நீங்கள்
கட்சி எஸ்டிபி கட்சின்னு ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து பேன் பண்ணணும், எஸ்டிபி கட்சி இருக்கக்கூடாது, எஸ்டிபி கட்சி ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு நாட்டோட ஒரு பிரதமரை எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாத ஒரு கட்சி பேச வந்திருக்குன்னா எந்த அளவுக்கு நாங்கள் வலுவாக வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. அப்போது பிஜேபி மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கா, மற்ற கட்சி யாருமே எதிராக இல்லையா அப்படின்னா, ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, போன சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியில் திமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த வாக்குறுதியை கொடுத்து தான் ஒரு சில குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வங்கி வந்து திமுக வந்து வாங்கினது. ஆனால் அடுத்து வரக்கூடிய காலங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலைப்பாடு அப்படியே மாறிடுச்சு. உண்மை. அதாவது திமுக மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே வந்து அந்த தேர்தல் நேரத்தில் வந்து இஸ்லாமியர்களோட ஒட்டுமொத்த வாங்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் விடுதலை பண்ணுவோம் கண்டிப்பா. அப்படிங்கிறத வந்து திமுக மட்டுமில்ல எல்லா கட்சியுமே அதை தான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. ஆனால் அதை ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் செய்கிறாங்களான்னு பார்த்தா செய்யலை. இதை வந்து நம்ம வந்து சொல்லி தான் ஆகும். ஏன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துச்சு. என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ண அவசியம் கிடையாது. மாநில அரசே வந்து இன்றைக்கி வந்து விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. அப்படி இருந்துமே இன்றைக்கி வந்து மாநில அரசுகள் வந்து எதனால் வந்து தயங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு சக்தி வந்து அவங்கள வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் அப்படி ஒரு காலம் சீக்கிரமாகவே வந்துடும். இஸ்லாமியர்களை ஓட்டை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு மக்கள் உறுதியாக நிற்கணும். வரக்கூடிய காலங்களில் அதை நிறைவேற்றினா மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் உறுதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து நீங்கள் வந்து இஸ்லாமிய சிறைவாசின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணணும். அவர்கள் யாரும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட சிறைவாசிகள் கிடையாது. விசாரணை கைதிகளாக அழைச்சிக்கிட்டு போய் வைக்கப்பட்டவர்கள். அவங்கள தான் நாங்கள் விடுதலை பண்ணோம். அவங்க விசாரணை கைதிகளாக கொண்டு போய் சிறையில் வைக்கக்கூடியவர்களை ஒரு சில ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சில காலத்துக்கு மேலே சிறையில் வைக்கக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது. அப்படி இருந்தும் அந்த சட்டத்தை மீறி வந்து ஒரு சில பின் இருக்கக்கூடிய ஒரு பாசிச சக்தியோட உந்துதல் பேரை இன்றைக்கி வந்து அவங்க சிறையில் இருக்காங்க. அந்த அப்பாவி சிறைவாசிகளை கூடிய சீக்கிரம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் இது வகையான கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அப்போ திமுக கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தமுமுகவாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், ஏன் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கறது இல்லை? அழுத்தம் கொடுக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அழுத்தங்கள் இல்லை அப்படிங்கிறது வந்து வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். வரக்கூடிய காலங்களில் ஏதாச்சும் அதுக்குண்டான அழுத்தங்கள் வந்து வெளியே ஆர்ப்பாட்டம் மாநாடுகள் பண்ணி அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து பேசக்கூடிய நபர்கள் வந்து சட்டமன்றத்தில் இதற்காக வந்து ஒரு வலுவான ஒரு குரல் கொடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும். வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்குமே நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கணும். வரக்கூடிய காலங்களில் வந்து சட்டமன்றத்தில் வந்து இது குறித்து பேசுங்க, இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்து பேசுங்க. வரக்கூடிய காலங்களில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாதவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக. ஓகே சலீம், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு அழகான முறையில் தெளிவாக பதில் கொடுத்த உங்களுக்கு எங்களோட சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி கலந்த பாராட்டுகளும் வணக்கங்களும். ரொம்ப சந்தோஷம்.